ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி தேங்காய் பால் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 1 கப் எடுத்துருக்கிறேன். அதாவது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் இப்போ காமிக்க போகிறது. அதனால இது 1 கப் எடுத்துருக்குறேங்க. இதில் தேங்காய் பால் 1/2 கப் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது அரைக்கிறதுக்கானது. பச்சை மிளகு காரம் பார்த்து போட்டுக்குங்க. நான் இப்போது 3 எடுக்க போகிறேங்க. 3 பச்சை மிளகா போதும் எனக்கு. ஏன்னா நான் இந்த மிளகா கிடச்சிருந்து எங்கள் செடியில் இருந்தது, ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் இதை ஆட் பண்ணுறதுனால ஒன்று அவாய்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் இஞ்சி, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 3 பூண்டு எடுத்துருக்கேன். இதை அரைக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் கேபேஜு. இதுக்கு பதிலாக பன்னீர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். முளைகட்டின பயிறு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், பட்டை, கிராம்பு, இந்த பே லீஃபு, உப்பு தேவையான அளவு. இதில் உங்களுக்கு கலர் வேணும்னா மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. நான் இங்கே தண்ணி அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப்பு, 1/2 கப்பு, 2 கப்பு போதும். 1/2 கப்பு தேங்காய் பால். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியானது. 2 பேரெல்லாம் இருந்தால் குழம்பு இதெல்லாம் செஞ்சால் வேஸ்ட் ஆகும். நம்ம சிம்பிளாக செய்யலாம். எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால் அவசரமாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தி கூட. இது எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வடைச்சட்டி வச்சுட்டேங்க. ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் இந்த பீன்ஸு, கேபேஜு, இந்த பச்சை மிளகாய் எல்லாம் வணக்கி விட்டுடலாம். லைட்டாக வணக்கி விட்டுடலாங்க. கொஞ்சோண்டா உப்பு போட்டுடலாம். அதில் உப்பு பிடிக்கட்டும், அதுக்காக. இது எதுக்குன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். வெஜிடபிள் அது கூட சாப்பாடு கூட வேக வச்சோம்னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2-3 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணி மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களா? வெண்ணெய் போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுனால நான் இப்படி பண்ணேன். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் வதக்கினதுமே இந்த பாருங்கள், கலர் நல்லா இருக்குது பாருங்கள், பச்சை கலர். அது கொஞ்சம் சாஃப்டாகிடும். பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாகிடும். அரிசி 3/4 பதம் வேகும்போது இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை மாற்றி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 கரண்டி எண்ணெய் தான் ஊற்றியிருந்தேன். அதுலேருந்து நான் பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டேன் எண்ணெயை. நிறைய எண்ணெய் தேவையில்லை நம்மளுக்கு. இப்போ இதில் கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டுடலாம். பிரிஞ்சி இலை போட்டுடலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா, இந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், இது 4 அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை போட்டுடலாம். மயில் சவுண்டு தான் கேட்குது உங்களுக்கு. இந்த எண்ணெயே போதும். நம்ம அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுடலாம். இது நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் வணக்கி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வணங்கியாச்சு. இதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். உங்களுக்கு கலர் வேணும்னா மஞ்சத்தூள் போட்டுருங்க. நம்ம போடலை. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஃபஸ்ட்டே பாஸ்மதி ரைஸ் கழுவி தான் நான் தண்ணியில் போட்டுக்கிறேன். இங்கே
இதில் ஆட் பண்ணுற டைமில் வந்து அரிசியை எடுத்துக்குங்க தண்ணியிலேருந்து, ஏன்னா அது உடஞ்சி போயிடும். நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் தெரியாது. இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை போட்டுடலாம். இந்த பாஸ்மதி ரைஸ் தான் செய்யணுங்கிறது இல்லைங்க, பொன்னி அரிசியில் கூட செய்யலாம். ஆனால் ஊற வச்சுட்டு கொஞ்சம் வெண்ணெயில் ஏதாச்சும் வணக்கி விட்டுருங்க. அப்போ அரிசி வந்து சாஃப்டாகிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 3/4 பதத்துக்கு வேகட்டுங்க, அப்புறம் வெஜிடபிள் போட்டுடலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது 3/4 பதத்துக்கு வேகட்டும், அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு, தண்ணி சுண்டிடுச்சு. நான் கிளறி விட்டேன், இப்போ தான் கிளறி விட்டேன். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் போட்டுடலாம். பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா? கேரட் இருந்தால் கேரட்டும் போட்டால் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது இன்னும் நல்லா வேகலை, அரிசி நீள நீளமாக இருக்குது. இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இது மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ், அதுக்குள்ளே வெந்துடும். நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ கோகனட் வெஜ்ஜு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியே இல்லை, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு இவ்வளோ ட்ரை வேண்டான்னா கொஞ்சம் வெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் மேலால் போட்டுருங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், சர்வ் பண்ணிடலாம். நான் இப்போ சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. எல்லோரும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். நான் இது ஒரு துவையில் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட போகிறேன். எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.